வெல்கம் டு ரக்ஷா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். நீங்க இப்போ பார்க்கிறது ஹார்ஸ் மியூரல் பெயிண்டிங். இதோட அளவு 4 அடி அகலம், 2 அடி நீளம். இதை ஃபைபர் காஸ்டிங் எடுத்து அதுல நமக்கு தேவையான கலர் பெயிண்ட் பண்ணி நம்மளோட வீடு, ஆபீஸ் போன்ற இடத்துல யூஸ் பண்ணலாம். இதை நீங்க கூட வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை கவனமா ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வர ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு தெளிவா புரியும். முதல்ல நீங்க எந்த அளவுல ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த அளவுல ஒரு பிளைவுட் இல்ல ஏதாவது ஒரு பலகையை எடுத்துக்கங்க. அதுல உங்களுக்கு விருப்பமான ஓவியத்தை ரொம்ப சிம்பிளா வரைஞ்சிக்கோங்க. அதுல கிளிப்காக 5-6 ஆணியை அடிச்சு வச்சுக்கோங்க. அப்போதான் நீங்க செய்யற களிமண் மாடல் வெயிட்ல கீழே இறங்காமல் இருக்கும். நீங்க உங்களுக்கு கிடைக்கிற எந்த களிமண் வேணுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க முதல் தடவை செஞ்சு பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சின்ன சைஸ்ல பண்ணி பாருங்க. அப்புறம் இதை மோல்ட் எடுக்கும் போது எங்கேயும் லாக் ஆகாம இருக்கிற மாதிரி மாடல் செஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க செய்யற மாடல்ல எந்த ஒரு கடினமான வளைவுகள் இல்லாம பார்த்துக்கங்க. அது மோல்டிங் இல்லனா காஸ்டிங் எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாயிடும். இதை நீங்க உங்க வீட்ல இருக்கிற குட்டிஸ் கிட்ட கொடுத்து ஏதாவது ஒரு பாகத்தை ட்ரை பண்ண சொல்லுங்க. அது அவங்களோட கற்பனை திறன் வளரத்துக்கு உதவி செய்யும். இதுல அவங்களோட பங்களிப்பும் இருக்குன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பப்ப கொஞ்சம் தண்ணிய ஸ்ப்ரே பண்ணி ஒரு ப்ரஷ்னால ஸ்மூத் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட்ல ஏதாவது டீடைல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஒர்க்கை இன்னும் அழகா காட்டும். மாடலிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு இதை மோல்டிங் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நாம இந்த ஒர்க்கை கீழே படுக்க வச்சு ஒரு டெம்பரவரி பிரேம் போட்டு வச்சு பிறகு உங்க வீட்டில் இருக்கிற மண்ணெண்ணெய் ஒரு பாட்டில்ல ஊத்தி ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அப்பத்தான் அந்த மோல்ட் இந்த களிமண்ல ஒட்டாம இருக்கும். இப்ப நீங்க பார்க்கறது பிஓபி பவுடர். இது எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லயும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஷாப் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. இதை தேவையான அளவு தண்ணீர்ல கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தோசை மாவை விட சிறிது தண்ணியாக கரைச்சு வச்சுக்கோங்க. ஆனா ரொம்ப நேரம் எடுக்க வேண்டாம். இது உடனே கெட்டியாக தொடங்கிவிடும். அதனால் 5 நிமிடத்திற்குள் கட்டிகள் இல்லாமல் கரைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். இதை கொஞ்சம் கொஞ்சமாக கைகளில் எடுத்து தெரிச்சபடி ஊற்ற வேண்டும். களிமண் மாடல் தெரியாத அளவிற்கு ஊற்றுங்கள்.
நீங்க பண்ண ஒர்க்ல இருந்து 3 இன்ச்சஸ் கணத்துக்கு பிஓபியை கரைச்சி முன்னாடி செஞ்சது போல 2 அல்லது 3 லேயருக்கு வச்சிடுங்க. பிறகு தேங்காய் நாரை எடுத்து அதை இந்த மாவில் நனைச்சி மேலே வைக்கவும். அப்போதுதான் நாம் மோல்டிங் எடுக்கும் போது உடையாமல் இருக்கும். பிறகு சவுக்கு கட்டையை வைத்து அதிலும் இதே போல செய்யவும். இது நாம் பிடிச்சு தூக்க உதவியாய் இருக்கும். ஐந்து முதல் 10 மணி வரை நன்றாக காய்ந்த பிறகு மோல்டிங்கை தனியாக பிரித்து இடுங்கள். பிடிக்கும் போது கட்டையை பிடித்து தூக்கவும். இல்லையென்றால் மோல்டிங் உடையக்கூடும். இப்போது மோல்டிங் தயாராக உள்ளது. இதற்கு மேலே ஃபைபர் காஸ்டிங் எடுக்க வேண்டும். அதற்கு முன் மெழுகு மண்ணெண்ணெயில் கலந்து மோல்டிங் மேலே தடவவும். இது மோல்டிங் மற்றும் காஸ்டிங் ஒட்டாமல் இருக்க உதவியாயிருக்கும். அடுத்து ரெசின் தேவையான அளவு எடுத்து அதனுடன் கோபல்ட் மெட்டீரியலை துல்லியமான அளவு சேர்த்து நன்றாக கலக்கவும். இதன் அளவு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கவும். இதனுடன் சாக் பவுடர் சேர்த்து கலக்கவும். கட்டிகள் இல்லாமல் நன்கு கலக்கவும். வீடியோவில் பார்ப்பது போன்று சரியான பதம் வரும் வரை சாக் பவுடர் சேர்க்க வேண்டும்.
பிறகு அதனுடன் ஹார்டனர் கலந்து மோல்டிங் மீது வீடியோவில் பார்ப்பது போல் அப்ளை செய்யவும். குழந்தைகள் இதன் அருகில் இல்லாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஹார்டனர் பார்ப்பதற்கு தண்ணீர் போலவே இருக்கும். அத்துடன் இது ரெசின் மற்றும் கோபல் உடன் கலந்தால் ஒருவித ஹீட் உருவாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் கலக்கும் ஹார்டனரின் அளவு பொறுத்து அதன் காயும் தன்மை மற்றும் நேரம் இருக்கும். அதனால் இதை விரைவாக செய்ய வேண்டும். பிறகு ஃபைபர் மேட் சிறிய துண்டுகளாகவும் 3 இன்ச் அளவுள்ள பெரிய துண்டுகளாகவும் கட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்ளை செய்த ரெசின் சிறிது காய்ந்த பின் இந்த ஃபைபர் மேட்டை கேப்பு இல்லாமல் அதன் மீது அடுக்கி வைக்கவும். இப்போது சாக் பவுடர் கலக்காத வெறும் ரெசின் மற்றும் கோபல் கலந்த மெட்டீரியலை ஹார்டனர் கலந்து பிரஷ் வைத்து நன்கு குத்தியவாறு அதன் மீது தடவவும். அடுத்த லேயரில் 3 இன்ச் மேட்டை உரத்தில் மட்டும் வைத்து இதே போன்று செய்யவும். பத்து முதல் 15 நிமிடம் கழித்து ஃபைபர் காஸ்டிங்கை கைகளால் பிரித்து எடுக்கவும். அவ்வளவுதான், இப்போது உங்களது மியூரல் காஸ்டிங் ரெடி ஆகிவிட்டது. இதை உடனடியாக தரையில் வைத்து தேவையற்ற பகுதிகளை கட்டர் வைத்து வெட்டிவிடவும். இல்லையென்றால் இது மிகவும் கடினமாகிவிடும். பிறகு நீங்கள் கட்டர் மெஷின் வைத்துதான் அகற்ற முடியும். ஓரிரு நாட்கள் நன்றாக காய்ந்தபின் இதை சோப் வாட்டர் வைத்து நன்கு கழுவவும். அப்போதுதான் அதன் மீதுள்ள மெழுகு முழுவதுமாக நீக்கப்படும்.
பிறகு கார்களுக்கு அடிக்கப்படும் பிரைமர் பெயிண்ட் தின்னர் கலந்து இதன் மேலே ஸ்ப்ரே கன் இல்லை என்றால் பிரஷ் வைத்து அடிக்கவும். இது அரை மணி நேரத்திற்குள் நன்கு காய்ந்துவிடும். பிறகு உங்களுக்கு பிடித்த கலரை அதன் மேல் அடித்து உபயோகப்படுத்தலாம். நான் இதற்கு ஆன்டிக் காப்பர் பினிஷிங் கலர் பெயிண்ட் பண்றேன். அதுக்கு நீங்க பிளாக் எனாமல் பெயிண்ட் எடுத்து அதை பிரஷ் வச்சு அடிச்சிடுங்க. பெயிண்ட் பாதி காஞ்ச பிறகு அதுக்கு மேல கோல்டு இல்லனா காப்பர் பவுடர் கையில இல்லனா சுபான்ல கொஞ்சம் எடுத்து அப்படியே தடவி விட்டுடுங்க. இது பிளாக் பெயிண்டோட நல்லா ஒட்டிக்கும். கலர் மங்காமல் இருக்க கடைசியில் கிளியர் வார்னிஷ் ஸ்ப்ரே இதன் மீது அப்ளை செய்யவும். நீங்கள் விரும்பினால் பின்புறம் பிளைவுட் வைத்து அதன் மேல் உங்களது ஒர்க்கை வைத்து ஸ்க்ரூ பண்ணிடுங்க. தேவைப்பட்டால் பிரேம் தனியாக அடித்துக் கொள்ளலாம். இது உங்க ஒர்க்கை இன்னும் அழகாக காட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. அப்பத்தானே அவங்களும் இதை செஞ்சு பார்ப்பாங்க. இந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நன்றி நண்பர்களே, நாம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.